ஓகே. இப்ப நீங்க அந்த நேத்து குடுக்கப்பட்ட அந்த கேள்விக்கு ஒரு முதல்ல இருந்து எல்லாருமே ஏற்கனவே முடிச்சு வச்சிருந்தவங்களா இருந்தாலும், தயவுசெய்து அந்த டாக்குமெண்ட் WhatsAppல அனுப்பியிருக்கிற அந்த டாக்குமெண்ட்ல அது ரொம்ப பேசிக் தான். அத விட நெறைய கேள்விகள் வரும். அது பேசிக்கான கேள்விக்கு முதல்ல நமக்கு விடை இருக்கான்னு பார்க்கணும். அதனால முடிச்சு வச்சிருந்தாலும், அந்த கேள்விய அப்ளை பண்ணி பார்த்து, உங்களுக்கு அதுக்கு உங்க கட்டுரையில பதில் இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே. இப்ப நீங்க சொல்றது வந்து சயின்ஸ் வந்து ஜீவகாந்தத்த பத்தி பேசாது. அது வந்து எனர்ஜி பத்தி தான் பேசும். தூங்கும்போது மூளையில என்ன நடக்குதுங்கிறத பத்தி பேசும். உடல் நிலைகள்ல என்ன நடக்குதுன்னு பேசும். ஏன்னா தூங்கும்போது மூளை மட்டும் இல்ல. மற்ற எல்லா உறுப்புகள், எல்லா ஆர்கன்ஸ்லயும் அங்க என்னென்ன செயல்பாடுகள் நடக்குது, அத எப்படி வந்து ரீசைக்கிளிங் பண்ணுது. இது ஒரு ஃபேக்டரி மாதிரி தான். ஃபேக்டரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபேக்டரிக்கும் ஒரு ஷட் டவுன் டைம்னு ஒண்ணு இருக்கும். மெயின்டனன்ஸ் டைம்னு ஒண்ணு இருக்கும். ஒரு ஒரு சில ஃபேக்டரி டெய்லி பண்ணும். ஒரு சில ஃபேக்டரி 1 வருஷத்துக்கு ஒரு தடவ பண்ணுவாங்க. ஒரு சில ஃபேக்டரிஸ் வந்து இப்ப ரிஃபைனரி மாதிரி பார்த்தீங்கன்னா, 4 இயர்ஸ் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஷட் டவுன் பண்ணுவாங்க. ஷட் டவுன்னா மொத்தத்த கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ணிட்டு, எந்த மெஷினும் இயங்காம, ஒவ்வொரு பார்ட்டா போய் செக் பண்ணி, அத வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. இதே இதே வேலைய 24 ஹவர்ஸ் சைக்கிள்ல மனித உடல் பண்ணிட்டு இருக்கு. இயற்கை பண்ண வச்சுட்டு இருக்கு. அப்போ அந்த தூங்குறீங்க 8 ஹவர்ஸ் தூங்குறீங்க அப்படின்னா, ஒரு டைம் இருக்கு இல்லையா? அந்த டைம்ல ஒவ்வொரு மணி நேரத்திலயும் ஒவ்வொரு ஆர்கன்ஸ் வந்து அது எப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ணணும். எப்படி வந்து ஒரு ஃபேக்டரி ஷட் டவுன் பண்ணும்போது, முதல்ல எலக்ட்ரிசிட்டிய ஷட் டவுன் பண்ணணும். தென் அதுக்கு எலக்ட்ரிசிட்டி ரிலவென்ட்டா இருக்கக்கூடிய டிவைஸஸ் எல்லாம் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில காட்டக்கூடிய மானிட்டர்ஸ்லாம் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா? கேஜஸ்லாம் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து கழிவுகள நீக்கிறதுங்கிறது, கழிவுகள் எங்க வெளியேறுதோ, அந்த கழிவு பாதைலாம் கரெக்ட்டா இருக்கா? ஒரு ரா மெட்டீரியல் போடுற இடத்துல ரா மெட்டீரியல்லாம் கரெக்ட்டா இருக்கா? இப்படி ஒண்ணு ஒண்ணா செக் பண்ணிட்டே வருவாங்க. நீங்க எந்த ஃபேக்டரி வேணாலும் எடுத்துக்கங்க. ஓகே. அப்போ அதே மாதிரி 24/7 இந்த வேலைய பண்ணிட்டு இருந்தா கூட, தூக்கம் அப்படிங்கிற ஒரு நிலையில தான், இந்த எண்ணம் நம்ம ஒரு இது ஒரு எண்ணம் வந்து எழுந்து பண்றோம் இல்லைங்களா? எண்ணம், சொல், செயல். அப்ப எண்ணம் வந்து எழாம கொஞ்சம் அமைதியா இருக்கிறது. அங்கேயும் எண்ணம் ஓடிட்டு இருக்கும். ஆனா, அத விட மற்ற டைம விட தூங்கும்போது தான் அது அமைதியா இருக்கும். நம்ம சிந்தனை வந்து கம்மியா இருக்கு. ஸோ, அந்த டைம்ல இது என்ன பண்ணும்னா, ஒண்ணொண்ணா ஷட் டவுன் பண்ணி, அத ரீகிரியேட் பண்ணி, ரீஜெனரேட் பண்ணிட்டே வரும். ஒவ்வொரு ஆர்கன்ஸா. அது சைக்கிள் இருக்கு. அது சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த சர்க்காடியம் ரிதம்ங்கிறது வெளிய இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலைகளுக்கு தகுந்த மாரி அந்த ரிதத்த உங்களுக்கு அமைச்சு குடுக்கும், இயற்கை. அதுக்கப்புறம் நீங்க தூங்கும்போது உங்க பாடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கன்ஸையும் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணும். தோல் ரிலேட்டட். ஒவ்வொரு மெயின் ஆர்கன்ஸ் இருக்கு பாருங்க. அந்த மெயின் ஆர்கன்ஸ் ரிலவன்ட். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். ஒவ்வொரு சிஸ்டத்தில இருக்கக்கூடிய அ விஷயங்கள வந்து அது கரெக்ட்டா வந்து ப்ராப்பரா வந்து இந்த அணு அடுக்க சீர் பண்றது. எல்லாமே அங்க நடக்கும் அது. இது இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிட்டு வரோம். வேதாத்திரியம் சொல்றது வந்து எப்படி தூக்கம் வருது? தூக்கம் வர்றது அப்படிங்கிறதே வந்து இந்த சைக்கிள்ல உங்களுடைய ஜீவகாந்தம் கம்ப்ளீட்டா வந்து அதுக்கு என்ன ஸ்பெண்ட் பண்ணணுமோ அந்த கோட்டாவ நீங்க முடிச்சுட்டீங்கன்னா, தூக்கம் வருது. தூங்குனீங்கன்னா, மறுபடியும் இந்த இந்த ரீஜெனரேட்டிவ் ப்ராசஸ் நடக்குது. பிளஸ் அதே டைம்ல இந்த அணு அடுக்குகள்லாம் சீர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைச்சிருது. அந்த எனர்ஜில நீங்க அடுத்த நாள் எந்திரிச்சு, நீங்க அடுத்த வேலைகள் பார்க்குறீங்க. இதுதான் வேதாத்திரியம் வந்து மாத்திலாம் எதுவுமே சொல்லல. அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எனர்ஜி லெவல்ல போறாங்க. இன்னும் நுண்ணிய லெவல்ல அந்த ஜீவகாந்தம், நுண்ணுடல், ஆஸ்ட்ரல் பாடி அந்த லெவல்ல காந்த உடல், அந்த லெவல்ல வந்து சட்டிலா நடக்கக்கூடிய விஷயத்த பத்தி வேதாத்திரியம் தெளிவா சொல்லுது. அப்ப இத தான் நீங்க கம்பேர் பண்ணணும். மூளை கழிவுகள் நீக்கிறதுங்கிறது ஒரு ஒரு இந்த இப்ப நான் சொன்ன இந்த ஷட் டவுன் ப்ராசஸ்ல ஒரு ப்ராசஸ் அது. ஒரு சின்ன ப்ராசஸ் அது. ஆனா அதுக்கு அதிகமான எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும். பிகாஸ் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம ஷார்ட் டெர்ம் மெமரி, லாங் டெர்ம் மெமரி, தென் அங்க இன்னொன்னு தூங்கும்போதும் அது இயங்கிட்டே இருக்கு. அப்போ தூங்கும்போது உங்க பதிவுகள்ல இருக்கக்கூடிய விஷயத்த எடுத்துட்டு வந்து ட்ரீமா வந்து அது கிரியேட் பண்ணி குடுக்குது. இவ்வளோ வேலைகள் அங்க பண்ணிட்டு இருக்கு. ஷட் டவுன் ஆனாலுமே. அப்ப அதுக்கு அதுல வந்து உங்களுக்கு கழிவுகள் நீக்கம்ங்கிறது என்னன்னா, அது வந்து நான் இன்னொரு ஒரு இது படிச்சிருக்கேன். எனக்கு டைம் இல்ல அது சொல்றதுக்கு. அதுல வந்து எப்படி மூளை இயங்குது அப்படிங்கிறது, ஸ்டெப் பை ஸ்டெப் குடுத்திருக்காங்க. அறிவியல் பூர்வமா குடுத்திருக்காங்க. அதுக்கு அதுக்கு வேதாத்திரியம் எந்த வகையிலயும் முரண்பாடே கிடையாது. நம்ம பார்க்கிறது லேயர் வந்து டிஃபரண்ட் லேயர்ல நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து பிசிக்கல் லேயர்ல பார்க்குறாங்க. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். நியூரான்ஸ் லெவல்ல பார்க்குறாங்க.
அதாவது அப்சர்வபிள் விஷயங்கள் தான் பார்க்க முடியும் சயின்ஸு. இதில் அப்சர்வபிள் விஷயத்த பார்க்குறாங்க. நம்ம அப்சர்வ் பண்ண முடியாத விஷயம், மறைபொருளாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். காந்த லெவல்ல பார்க்குறோம். அதுதான் டிஃபரன்ஸே ஒழிய, 2ம் வந்து காம்ப்ளிமெண்டரி தான். அப்ப நீங்க எடுத்துக்கிற விஷயத்த நீங்க தூக்கம் குறைபாடு, ஜீவகாந்த பெருக்கம், ஜீவகாந்த குறைபாடு. இதுதான் உங்களுடைய ஸ்கோப். இந்த ஸ்கோப்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு நீங்க கண்டுபிடிச்சு, அத கரெக்ட்டா அந்த சீக்வென்ஸ்ல கொண்டு வாங்க. நன்றிங்கய்யா. எனக்கு அது அந்த இதுல கொஞ்சம் எனக்கு ஓரளவுக்கு புரிதல் இருக்குங்கய்யா. ஆனா அந்த மகரிஷியோட தத்துவத்தையும் அதுல இணைக்கிறதுல தாங்க கொஞ்சம் எழுதுறப்பயே அதாங்கம்மா. கொஞ்சம் இல்ல தடுமாற்றம் அதுதான் எந்த வருதுங்கய்யா. இடம்னு சொல்லுங்க. ஆனா ஸ்பெசிஃபிக்கா ஒண்ணு சொல்லுங்க. இது எனக்கு இதுலயும் அதுவும் முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. கனவு ஐயா மகரிஷி சொல்றதும் அவங்க உணர்ச்சி சமன்பாடு தான் மகரிஷி ஐயாவும் சொல்றாங்க. அவங்களும் அததான் சொல்றாங்க. கனவு வரலைன்னா அவங்க அவங்க ஆராய்ச்சி பண்ணுறதுல அவங்க கனவு வரலைன்னா அவங்களுக்கு உணர்ச்சி சமன்படலைன்னு சொல்றாங்க அவங்க. மகரிஷி அதையும் கனவு வந்து அது ஒரு விஷயம் இல்ல. அது வந்து ஒரு பொருட்படுத்த வேண்டாம் அப்படின்னு தான் மகரிஷியும் சொல்லியிருக்காங்க. அதனால அதெல்லாம் எனக்கு புரியுதுங்க. ஏன் கம்பேர் பண்ணி எழுதணுங்க இல்லையா? அது வந்து எனக்கு என்ன சொல்றது? கனெக்ட் பண்ண தெரியலைங்க. சப்ஜெக்ட் 2ம் ஒன்னேவா தான் இருக்கு. 2யும் கனெக்ட் பண்ண தெரியல. அது நான் எழுதிட்டு கொஞ்சம் சொல்றேங்கய்யா. ம். இல்ல ஏன் சரி. கனெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னா, இப்ப 2 பின் பிளக் பாயிண்ட்ல 2 பின் இருந்தா தான் அது உள்ள இன்சர்ட் பண்ண முடியும். 2 பின் ஆமாங்க. பிளக் பாயிண்ட்ல 3 பின் போடுறதுக்கு ட்ரை பண்ணோம்னா உள்ள போகாது. இல்லன்னா அத ஒரு பின்ன உடைச்சு தான் போடுவாங்க. நெறைய பார்த்துருப்போம். அத ரிமூவ் ஆ. பண்ணிட்டு போடுவாங்க. அந்த மாதிரி அவங்க லேயர் வந்து பிசிக்கல் லேயர். வேதாத்திரியம் லேயர் வந்து அது ஆஸ்ட்ரல் பாடி, நுண்ணுடல், உயிர் சக்தி. அந்த இடத்துல ஜீவகாந்த ஆற்றல். அந்த இடத்துல இருக்கக்கூடிய லேயர். இது 2ம் வந்து ஓகே. டைரக்ட்டா அப்படியே ஒன் டூ ஒன் மேப் பண்ண முடியாது. ஆனா இதன் மூலமா தான் இது நடக்குது அப்படிங்கிறத கோரிலேட் பண்ணி சொல்லலாம். நான் இந்த மௌனத்திலயும் மகரிஷி நெறைய சொல்லியிருக்காங்கய்யா. அந்த கழிவு நீக்கம், மூளை கழிவு நீக்கம் நெறைய சொல்லியிருக்காங்க. அப்ப நான் அதெல்லாம் அத எழுதிர்றேங்கய்யா. எது அ இதாகுதோ அப்புறமா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாமாங்கய்யா? இல்ல எனக்கு மகரிஷி ஏன்னா நான் படிக்கல. மகரிஷியோட கருத்துல எந்த இடத்துல மூளை கழிவுன்னு வார்த்தைய யூஸ் பண்ணியிருக்காரு? எந்த புக்ல? மூளை கழிவுன்னு சொல்லலைங்க. சமநிலை ஆகுது அப்படின்னு எண்ணங்கள் வந்து உணர்ச்சி சமநிலை ஆகுதுன்னு சொல்றாங்கய்யா. அது வந்து இந்த நான் ஆராய்ச்சி பண்ண கட்டுரையில வந்து அவங்க கனவுகள் தோன்ற வைக்கிறப்ப அந்த அந்த ரிசர்ச் பீப்புள தோன்ற வைக்கிறப்ப அவங்களுக்கு வந்து உணர்ச்சி சமநிலை ஆயிடுதுன்னு சொல்றாங்கய்யா. மகரிஷியும் இது உணர்ச்சி சமநிலை ஆயிடுது. கனவு கனவு வந்தா உணர்ச்சி சமநிலை ஆயிடுதுன்னு சொல்லியிருக்காங்கய்யா. மௌனம் புக்ல சொல்லியிருக்காங்கய்யா. ரைட். ஆனா நீங்க சொல்றது என்ன சொல்றீங்க? மூளை கழிவுன்னு சொல்றீங்க. அது உணர்ச்சி வந்து வெளியில போறது தான் அவங்க கழிவுன்னு சொல்றாங்கய்யா. அந்த உணர்ச்சி இல்ல, வந்து இல்ல, இல்ல. அம் சரி ஓகே. நான் சொல்றது என்னன்னா, மகரிஷி இப்ப பாருங்க இப்படித்தான் கேள்வி வரும் உங்களுக்கு. நீங்க மகரிஷி சரிங்க. வந்து மூளை கழிவு பத்தி பேசியிருக்காருன்னா, எங்க பேசினாரு? எந்த புக்ல பேசினாருன்னு கேட்பாங்க. அவர் ஆனா நீங்க எண்ணங்கள் கேட்டிருக்கீங்க, சமநிலை. அதுக்கு வந்து மனநிலை மன சமநிலைக்காக சொன்னேன் அப்படின்றீங்க. அதுதான் சொல்றேன். வார்த்தைகள் பயன்பாடு கரெக்ட்டா இருக்கணும். ஓ! அவர் மூளை சரிங்கய்யா, கழிவுன்னு சரிங்க. சொல்றாரா? மூளை இல்ல, கழிவுன்னுலாம் இல்ல. சொல்லவே சமநிலை, உணர்ச்சி சமநிலை. அவங்களும் அதுதான் உணர்ச்சி சமநிலைன்னு சொல்றாங்கய்யா. மகரிஷியும் உணர்ச்சி சமநிலைன்னு சொல்றாங்கய்யா. அதாவது கனவு வந்தா மூளை உணர்ச்சி. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல மூளை மட்டும் தான் மூளைக்குன்னு சொல்லி தனியா கழிவுகள்லாம் கிடையாதுங்கம்மா. ம். வேற எல்லா உறுப்புகள்லயும் கழிவுகள் இருக்கா? மூளையில வந்து கழிவுகள் கிடையாது. இருக்கக்கூடிய எல்லா ஒரு பார்ட்டிக்கிளும் வந்து அதில இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் வந்து இம்பார்ட்டன்ட்டு. ஆனா, நம்மளுடைய பழக்கத்தின் மூலமாகவும், இல்ல இப்ப தூக்கமின்மை, இல்ல வந்து இப்ப வந்து இந்த மற்ற சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் இந்த மாரி இருக்கக்கூடிய விஷயங்கள்னால வந்து மூளை செல்கள் வந்து பாதிக்கப்பட்டு அது அது இறந்துகிட்டே இருக்கும். அந்த மாரி தான் இருக்குமே ம். ஒழிய, ம். மூளை வந்து கழிவுகள எல்லாம் வெளியேற்றாது. மூளை வந்து அதில தேவை விஷயங்கள தான் வந்து சமன்படுத்துறதோ, இல்ல அது வந்து அ அந்த அதாவது அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அதுக்கப்புறம் இது இருக்கு. சென்ட்ரல் இது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து மெடுல்லா இருக்கு. அதுல ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. ஒவ்வொரு செயல்பாடுகள் இருக்குது. இது ஒண்ணொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட், ரைட்ன்னு இருக்கு. அது ஒண்ணொண்ணும் வந்து அந்தந்த நியூரான்ஸ அந்தந்த சிக்னல்ஸ வாங்கி, அத வந்து ப்ராசஸ் பண்ணி, அத வந்து சரிப்படுத்தி அனுப்பும். இதுதான் அதனுடைய வேலை. ஸோ, அது வந்து அப்போ இதுல வந்து கழிவுன்னு சொல்லி கழிவு பண்ணிட்டே இருந்ததுன்னா, அது என்ன ஆகும்னா, இது மூளை வந்து எப்படி இப்ப மற்ற கழிவுகள வெளியேற்ற மாரி வெளியேற்றலாம் முடியாது. ஸோ அங்க வந்து பதிவு இருக்கிற ப்ராசஸ ரெடி பண்ணிட்டு குடுத்துட்டே இருக்கோம். இல்லன்னா,
இத வந்து பாதிப்படை செய்யுன்னு சொல்லிட்டு அந்த சிக்னல குடுத்துரும். என்னால முடியலப்பா. நீ இதுக்கு மேல என்னால இப்ப ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி, அந்த ஆர்கன தான் கைவிடுமோ ஒழிய, இது இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ, ஓ! அதனால வந்து கழிவுகள்ங்கிற வேர்ட் யூஸ் பண்ணும்போது, அது ம். பார்த்துக்கங்க. அது கரெக்ட்டா அதான் வேதாத்திரியத்த பற்றி நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், அது வேதாத்திரியத்திலிருந்து வந்ததாக இருக்க வேண்டும். அத வந்து நம்ம சரிங்க. வெறும் வார்த்தைகள போடும்போது மாற்று கருத்தா வந்துரக்கூடாது. சரிங்கய்யா, சரிங்க. பதிவு நீக்கம் தான் அதுல. பதிவு நீக்கம்னு சொல்லுவாங்க. அதான் ஆமா. மனநிலை அந்த மன உணர்ச்சி அலைச்சூழல் சமநிலை. குறைக்கிறது. ஆமாங்க. ஆமாங்க. அப்படிதாங்க வருது. ம். வாழ்க அப்படிங்கிறது வளமுடன். அதுதான் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு முதல்லயே. டிஃபரண்ட் லேயர். பிசிக்கல் லேயர் இல்ல. அது வந்து அத வந்து நம்ம மெஷர்லாம் பண்ண முடியாது. இப்பதான் வந்து நியூரான்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் பல்ஸ பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. ஆனா இது அத விட சட்டிலான லேயர் இது. அதனால அது அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது. அதே மாரி நீங்க உங்களுடைய இதுக்கு தலைப்புக்கு ஒட்டி வந்து போனா போதும். இல்லன்னா தேடுனீங்கன்னா நெறைய போயிட்டே இருக்கும். மூளைய பத்தி ஆ. தேட ஆரம்பிச்சீங்கன்னா, நெறைய விஷயங்கள் நமக்கு அது இந்த கட்டுரைக்கு தேவையில்லாம இருக்கும். ஓகேங்க. ஓகே. சரிங்கய்யா, சரிங்கய்யா. அதனால ஸ்கோப்புக்கு இந்த தூக்கத்துக்கு ஏதாவது ரிலவன்ஸ் இருக்கா? தூக்கத்தை பற்றி தூக்கத்தினுடைய குறைபாடுக்கும், தூக்க குறைபாடை நிவர்த்தி செய்யறதுக்கும், ஏன் தூக்க குறைபாடு வருது அப்படிங்கிறது சொல்லலாம் நீங்க. அது 2 இதுல விதமா சாரிங்கய்யா குறுக்கீடுக்கு. இதுல வந்து அவங்க தூக்கம் REM தூக்கம் குறைஞ்சா, ஆ அது தூக்க கடன் அப்படின்னு அது உடம்பு எடுத்துக்கிட்டு, மூளை செல்கள் எடுத்துக்கிட்டு திருப்பி உடல்ல இருக்க உடல் ஓய்வு நேரத்த எடுத்துக்குதுங்கய்யா. அது தூக்கத்துக்குரிய கழிவு நீக்கத்த டைம எடுத்துக்குதுங்கய்யா அப்படின்னு சொல்லி அதுல நிரூபிச்சிருக்காங்க. ஓகே. இதுக்கு எப்படி அதுதாங்க. ஆனா நல்லா இருக்குங்கய்யா. அது அடுத்தடுத்த இது. அது நான் கொஞ்சம் மகரிஷியோட எனக்கு கனெக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு தெளிவு கிடைக்கலைங்க. நான் ஒரு 2 நாள்ல இதெல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு முழுமையா வாசிச்சு காமிக்கிறேங்கய்யா. நீங்க வாழ்க டாக்டர்ட்ட வளமுடன். கேட்டுருங்க. சரிங்கய்யா, சரிங்கய்யா. டிவியும் படமும் ஒண்ணா வேற வேறயா? டிவியும் டிவிக்குள்ள படம் இருக்குங்கய்யா. இல்ல, டிவியும் படமும் ஒண்ணா வேற வேறயா? டிவியில படம் தெரியுது, ஆனா டிவி படமா? இல்லைங்கய்யா. வேற வேற தாங்க. அப்போ ப- ம- மன பதிவுகள் கழிவுங்கிறது வேற, மூளை கழிவுங்கிறது வேற. மூளைங்கிறது உறுப்பு, டிவி மாதிரி. சரிங்க. படம் மாதிரி இருக்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய உணர்ச்சிகள் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம். மூளையை பார்க்க முடியும், உணர்ச்சிகளை உணரத்தான் பார்க்க முடியும். முடியும். உணரணும். ஆமா. அதைத்தான் சொல்றாங்க. இதுக்கு அது சொல்லிடக் கூடாது இல்லையா? ஆமாங்கய்யா. இது வேற அது வேற, ஒரு ஒண்ணா இருந்தாலும் அதனுடைய செயல்பாட்டினால வரக்கூடிய ஒரு விளைவு தான் வந்து அந்த உணர்ச்சிகளை தவிர அது அது எடுக்க முடியாது. ஆனா நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட்ல அற்புதமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மகிழ்ச்சி சொல்லுவாங்க இல்லையா, உடலுக்கு தேவையான ஆற்றலை மூளை எடுத்துக்குது. எப்போ? தூங்காத போது. அதான் கடன் சொன்னீங்க சொல்லியா, தூக்க கடன் வந்து உடல் இயக்க கடனை எடுத்துக்குதுன்னு சொன்னீங்களே, கழிவு எடுக்கக்கூடிய கடன். ஆமாங்க. அவங்க அவங்க ரிசர்ச்லயே அந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்கய்யா. தூக்க பதில் சொல்றது கடன். அதே தானம்மா, அதே தானே. தூங்கினா எல்லாம் சரியாகும், தூங்கலைன்னா அது என்னவாகும்? உடல் கழிவுகளை வெளியேற்றி ஒழுங்கு பண்ண வேண்டிய வேலையை செய்ய விடாம பண்ணுது. அதானே? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. இந்த அப்ப கழிவுங்கிற மூளை வேர்டு கழிவு வந்து கரெக்ட்டா அவ்வளவுதான். பயன்படுத்துங்க. கழிவுங்கிற வேர்டு வந்து பிரெயின்ல கழிவு அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து டீஜெனரேஷன் ஆஃப் செல்ஸ் இல்ல வந்து ஒரு அது மாற்றி அந்த நியூரான் நெட்வொர்க்க வந்து அது மாற்றி அமைக்கும். அந்த மாரி விஷயங்கள் தான் நடக்கும். சரிங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன்ங்க. அது வந்து மகரிஷி ஃபங்ஷன பாதிப்பு அடைக்க வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதனால தான் நம்ம அத அப்படி நெனச்சுக்கிறோம். மூளை செயல்பாடுல வந்து அந்த நியூரல் நெட்வொர்க்கு அந்த ஒரு சர்க்யூட் மாரி தானே. அந்த சர்க்யூட்ல உங்களுக்கு வந்து ஒரு இதுல வந்து அதிகமான
இது போச்சுன்னா எலக்ட்ரானிக்ஸ் இது கரண்ட் போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல ஷார்ட் சர்க்யூட் ஆயிரும். அந்த மாதிரி ஷார்ட் சர்க்யூட் இதெல்லாம் வந்து இது சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணோம். ரீஜெனரேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம். இல்லன்னா அதுக்கு ரிலவெண்டா இருக்கக்கூடிய ஃபங்ஷன்ல வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து இது பாருங்க மெமரி குறைபாடு இருக்கு. ஒரு சிலருக்கு டக்குன்னு மெமரி லாஸ் ஆகும். அது காரணம் என்னன்னா, அந்த இடத்துல எதுவும் கழிஞ்செல்லாம் போயிரல. அந்த நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய சர்க்யூட்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. மின் குறுக்கு. அதனால அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வருது. அப்ப ஞாபக சக்தி குறைபாடு வர்றது. ஈவன் தூக்க குறைபாடுக்கு மூளையும் காரணமாகவும் இருக்கு. ரிவர்ஸ் வேவ்லயும் இருக்கு. நான் தூக்கம் இல்லாம ஒழுங்கா இல்லன்னா மூளைய பாதிக்கிறது ஒண்ணு. மூளை பாதிப்பு இருந்தாலும் தூக்க குறைபாடு ஏற்படுறதுக்கு ஒண்ணு. ஸோ 2ம் மூளைக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் குடுக்கும்போது தூக்கம் வராது. அது சிம்பிள் எக்ஸாம்பிள் நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதிக நேரம் வந்து ஸ்க்ரீன் டைம். தூக்கம் வராது. ஆமா, தூக்கத்த ஆமாங்க. வந்து பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா, அதுக்கு அந்த தூக்கத்துக்கான செயல்பாட்டுக்கான கண்ட்ரோல வந்து இது எடுத்துக்குது. அந்த கமாண்ட வந்து குடுக்க விடுறதில்ல. கமாண்ட் குடுத்துட்டு தான் இருக்கும் பாடி. பட் நம்ம அத வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டே இருக்கோம். அலாரம் வந்துட்டே இருக்கு. நம்ம அலாரத்த ஸ்டாப் பண்ணி தூங்குறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஓவர் ரைட் பண்ணிட்டே இருக்கோம். அப்ப அதில ஏற்படக்கூடிய ஜீவகாந்த இழப்பை, அது நீங்க பகல்ல நீங்க நார்மலா இருக்கும்போது, அந்த இடத்துல உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. தூக்கம் இல்லாதவங்க இருக்கிறதுக்கும், நல்லா தூங்குனவங்களுக்கும் அந்த பிரிஸ்கா இருக்காங்கன்னு சொல்றாங்க பாருங்க. அப்போ அந்த டிஃபரன்ஸ் வந்து ஈஸியா அது வந்து மெஷரபிள் அது. மெஷர் பண்ணியே சொல்லலாம். எவ்வளோ நேரம் தூங்கலன்னா, எவ்வளோ நேரம் இவங்க தூங்காம இருந்திருக்காங்கங்கிற வரைக்கும் மெஷர் பண்ண முடியும். ஆமாங்கய்யா. ஆராய்ச்சியில அப்படி நிரூபிச்சிருக்காங்கய்யா. முதல்ல தூக்கம் குறைஞ்சதுன்னா, விடியகால தூக்கம் தான் முதல்ல குறையுது. அந்த மூளை கழிவுகள் நீக்கிறது அவங்க அதாங்கய்யா சொல்றாங்க. மூளைக்கு தேவையில்லாத அந்த பதிவுகள நீக்கிறது தான் முதல் குறையுது. அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு நினைவாற்றல் தூக்கம் குறைஞ்சா நினைவாற்றல் பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அந்த டாக்குமெண்ட்ல நீங்க சொல்ற கருத்துக்கள்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த செக்லிஸ்ட்ட செக் பண்ணுங்க. இதுக்கு நம்ம கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் இல்லன்னா அந்த ஓகே. ஆன்சர தேடி மறுபடியும் அதில ஆட் பண்ணுங்க. அப்புறம் கம்பேர் ஓகே. எப்படி இத கம்பேர் பண்றோங்கிறது, அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எடுத்து வச்சுக்கிற பாயிண்ட்டுக்கு வேதாத்திரிய கம்பேரிசன் குடுத்துட்டே வாங்க. அப்பதான் வந்து டாக்குமெண்ட்ட முடிக்க முடியும். இல்லன்னா போயிட்டே இருக்கும். இது கொஞ்சம் எனக்கு அப்படியே கன்ஃபியூஷன்ல தான் இப்ப ஒரு 2 நாளாவே ஸ்ட்ரக் ஆகிருக்குங்கய்யா. இல்ல அது எடுக்கிற விஷயத்த எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கன்ஃப்யூஸ் ஆகும்போது நம்ம அது ரிமூவ் பண்றதா, இல்ல அத இன்னும் விளக்குறதான்னு பார்த்துக்கலாம். ஆனா, இப்ப இத தேடி இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க இல்லையா? இதெல்லாம் வந்து அந்த டாக்குமெண்ட்ல கொண்டு வந்துருங்க. டாக்குமெண்ட்ல கொண்டு வந்து சரிங்க. போடும்போது அவங்க அந்த ஆராய்ச்சிகள்ல கட்டுரைகள்ல எடுக்கப்பட்ட லேட்டஸ்ட் ஆராய்ச்சி எடுங்க. பழைய ஆராய்ச்சி சரிங்க. வேண்டாம். லேட்டஸ்ட் இல்ல இந்த ஆராய்ச்சியிலயும் வருஷம் தாங்கய்யா. பழையதே கையில 25 வச்சுக்கங்க. ஆமா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2016ல ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வந்திருக்குது. ரைட்டு. ஆனா அந்த ஆராய்ச்சி கட்டுரை படிச்சுட்டு, அந்த கன்டென்ட்க்கு இப்ப கரண்ட்டா என்ன ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வரும். அதை ஓ! எடுத்துங்க. சரி. அதனால பழைய சரிங்க. டாக்குமெண்ட்ட பார்க்கக்கூடாதுன்னு இல்ல. கிடைக்கிற டாக்குமெண்ட்ட படிங்க. படிச்சுட்டு, அதுல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பாயிண்ட்ட பத்தி இப்ப என்ன ஆராய்ச்சி இது இருக்கு. ஏன்னா நீங்க எவ்வரி ம். டே வந்து புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம ஆ. பழைய விஷயத்தையும் சொல்லாம, புதிய விஷயங்கள் தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, அதனுடைய லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ட தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு ஓகேங்க. ரிலவென்ட்டா இருக்கிற லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் தான் எடுத்துக்கணும். அப்ப தூக்க குறைபாட பத்தி பல வருடங்களாக பேசியிருப்பாங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஒரு ஆராய்ச்சியில அத வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இல்ல அத டிஸ்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நான் எதுக்கு வந்து பழைய டாக்குமெண்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுன்னா, அந்த டாக்குமெண்ட்ட ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா சந்தோஷம். அது நம்ம ஏத்துக்கலாம். ஆனா அத டிஸ்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னொரு ஆராய்ச்சி மூலமாக இது தவறு என்று கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு வந்துருச்சுன்னா, அப்ப நான் அந்த தவறான இத வந்து எடுத்துக்கக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் நீங்க எத தேடினாலும் சரி, தேடி எடுக்கிற இன்ஃபர்மேஷன நோட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கு இப்ப கரண்ட்டா என்ன டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு? இல்ல அத பற்றி ஆராய்ச்சிகள் அது அப்படியே தான் அதே நிலையில் இருக்கா? இல்ல அதுக்கு உண்டான வளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்காங்கிறதையும் நம்ம எடுத்துட்டோம்னா, நாளைக்கு அங்க கான்ஃபரன்ஸ்ல அவங்க கொஸ்டின் கேட்கும்போது நம்ம தைரியமா சொல்ல முடியும். இந்த ஆராய்ச்சியில, இந்த வருடம் நடந்த ஆராய்ச்சியில, இதை பற்றிய ஆராய்ச்சி முடிவுகள் வந்திருக்குது. அப்ப இது வந்து சப்போர்ட் பண்ணுது என்னோட டாக்குமெண்ட்க்கு அப்படின்னு சொல்லணும். அறிவியல் ஆராய்ச்சி ரிலேட்டடா எடுக்கிறது எல்லாத்துக்குமே டேட் அண்ட் டைமு அந்த எம்எல்எம் ஃபார்மேட்ல அந்த ரெஃபரன்ஸ்ல போட்டு வச்சுக்கங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். லிங்க் சேவ் பண்ணி வச்சுக்கிறேங்கய்யா. எதுல இருந்து எடுக்கிறேன். லிங்க் மட்டும் இல்லைங்கம்மா. அந்த லிங்கோட சோர்ஸ். சரிங்கய்யா. சரிங்கய்யா.
அந்த சோர்ஸ் எங்கேருந்து வந்தது. ஏன்னா அந்த லிங்க்குங்கிறது ஒரு பத்திரிக்கையில் அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம காட்ட முடியாது. அதை ஓ! ஓகே, ரெஃபரன்ஸாக எடுக்க ஓகேங்க. முடியாது. அந்த ஓ! பத்திரிக்கையில் ஓகேங்க. அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டாக்டரு, இந்த ஆராய்ச்சியாளர், இந்த யூனிவர்சிட்டியில் இந்த பர்டிகுலர் ஆராய்ச்சி செய்திருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில் முடிவுகள் வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதுதான் ஒரிஜினல். ஓ! ஓகேங்க, ஓகேங்க. அந்த சோர்ஸை நம்ம தேடி எடுக்கணும். ஓ! சரிங்கய்யா, சரிங்க. ம். இல்லைன்னா நம்ம ஆராய்ச்சி நான் இப்போ ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை படிச்சுட்டு நான் அதுக்கு ஒரு கட்டுரை எழுதுறேன்னு வச்சுக்கங்க. என்னோட ம். கருத்துக்களையும் அதில் சேர்த்திருப்பேன். நான் என்னுடைய இன்டர்பிரட்டேஷன் நான் சேர்த்திருப்பேன் இல்லைங்களா? நான் புரிஞ்சு கொண்ட விதத்தை தான் நான் வந்து வெளியிடுறேன். இந்த ஆராய்ச்சியில் இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய வருது இல்லைங்களா? இப்போ கிளிக் பைட்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல. ஒரு இது ஏலியன் ஷிப் வந்துருச்சு. அந்த மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா? அது மாதிரி அப்ப அது வந்து இன்டர்பிரட்டேஷன். ஸோ இன்டர்பிரட்டேஷன் குறைக்கிறதுக்கு நம்ம சோர்ஸ் மூலத்தை தான் எடுக்கணும். ஓ! சரிங்கய்யா, சரிங்க. அதனால எந்த நன்றிங்க. ஆராய்ச்சி எடுத்தாலும் சரி, அதனுடைய மூலத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த ஒரு தடவை படிச்சு, அந்த விஷயத்த எடுத்து ரெஃபரன்ஸ்ல போட்டுருங்க. ஓகேங்க. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. ஒரு கனவு பத்தி மகரிஷி ஐயா ஒரு தடவை சொல்லியிருந்ததுங்க ஐயா. நம்ம தூங்கும்போது மூளை செல்கள்ல பதிந்த எண்ணங்களின் கசிவு கனவாக வெளிப்படுகிறதுன்ட்டு சொல்லியிருக்காருங்க. படிச்ச ஞாபகம் இருக்குங்க ஐயா. எண்ணத்தின் கசிவு கனவு அப்படின்ட்டு சொல்லியிருக்காருங்க ஐயா. வாழ்க வளமுடன். கரெக்ட்டுங்கம்மா. அம்மா மனம் புக்குல ஐயா முழுமையா சொல்லியிருக்காங்கம்மா. தூக்கம்னா என்ன? கனவுனா என்ன? அப்படிங்கிறது இன்ட்யூஷன்னா நமக்கு என்ன வரும்? அப்படிங்கிறது அந்த மனம்ங்கிற ஒரு நிலை அப்படின்னு சொல்லி இந்த 3யும் தனியாவே விளக்கியிருக்காங்கம்மா. முழுமையா நல்லா இருக்கு அதுல. அத படிச்சு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தாம்மா நான் இந்த இந்த இதுக்கே நான் எடுக்க ஆரம்பிச்சேங்கம்மா. அதுல முழுமையா இருக்கு கனவு பத்தி. படிச்சு பாருங்க. நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்குங்கம்மா. நன்றி. அதே மாதிரி இன்னொரு சஜஷன், இப்போ ரிலவெண்ட்டா ஆராய்ச்சிகள் பண்றவங்க, அவங்க பேர் பார்க்குறீங்க. அந்த பேரை வச்சுட்டு அவங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. ஒரு இன்டர்னலா ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது ஓகேவா? ஏன்னா கரெக்ட்டா இந்த 1 மணி நேரம் நம்ம பேசுறது மட்டும் போதாது. இது 1 மணி நேரங்கிறது டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் தான் இது. ஸோ இதுலயே எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சியே இந்த 1 மணி நேரம் தான் பண்றோங்கிற மாதிரி போகக்கூடாது. நீங்க வந்து இப்போ கருமையத்தை பத்தி எடுத்தீங்கன்னா, கருமையத்துல எடுத்திருக்கிறவங்க எல்லாரும் ஒரு நீங்க டிஸ்கஷன் நடத்துனீங்கன்னா, பேசுனீங்கன்னா, ஒரு வாட்ஸ்அப்ல கால் பண்ணியோ பேசிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அவங்க எப்படி என்ன அப்ரோச்ல போறாங்க. அவங்க கன்டென்ட் நீங்க எடுக்க போறதில்ல. பட் அவங்க எப்படி அப்ரோச் பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப குரூப் மாதிரி குரூப் எல்லாம் கிரியேட் பண்ணாதீங்கம்மா. அப்புறம் அது கிரியேட் பண்ணீங்கன்னா அதுக்கு இது குரூப்பே தேவையில்லை. யாருன்னு தெரியும். அவங்களுக்கு தனியா மெசேஜ் போடுங்க. நான் இந்த மாதிரி இல்ல ஒரு பேசலாமான்னு கேட்டு பேசுங்க. அப்பதான் வந்து என்ன அவங்க என்ன அப்ரோச் பண்ணிருக்காங்கன்னு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த 1 மணி நேரம் மட்டும்தான் நம்ம ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கட்டுரை முடியாது. இது வந்து கிளாரிபிகேஷன் பண்ணிக்கிறோம். பிளஸ் மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லும்போது நம்ம அதுல இருந்து உள் வாங்கிக்கிறோம். ஒரு சில விஷயத்த நம்ம எடுத்துக்கிறோம். பொதுவான விஷயங்களை. ஆனா ஆராய்ச்சி பண்றதுங்கிறது நீங்க சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். உட்காந்து சிந்திச்சு ஓகே இதுல இது இருக்கு. அதுக்கு தான் அந்த டெம்ப்ளேட் கொடுத்துருக்கோம். அதை வச்சுக்கிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஒன்னொன்னுக்கும் பதில் தேடுறதுக்கு ஒரு லைன் எழுதி பாருங்களேன். உங்களுக்கே வந்து பயங்கர தெளிவு கிடைக்கும். மாணிக்கவாசகம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். அது எப்படி கரெக்டா வீட்டுக்குள்ளார வந்து காரை நிறுத்தி காலை கீழே வைக்கிறேன். இப்ப கரெக்டா அடிக்கிறீங்க துல்லியமா. சிசிடிவி கேமரா வச்சிருக்கீங்களா? அது மைண்ட்ல வந்துருச்சுங்க. காலையில மத்தியானம் 3 மணிக்கு ஆஸ்பத்திரி போனாங்க. அந்த அச்சய ஆஸ்பத்திரி வந்து ரிலீவ் பண்ணிட்டு குழந்தை வேலை என் கசின் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் விட்டுட்டு
இப்போ கொண்டாந்து என் வீட்டுல வந்து நிக்கிறேங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா பேரறிவை பத்தி ஒரு 5 பக்கம் எழுதியிருக்கிறேன். பேரறிவை பத்தி. ஐயா அது வந்து ஒருமித்த மனங்கள் ஐயா. நீங்கள் எல்லாம் ஒருமித்த மனங்கள். இல்லைங்க, கரெக்டா வீட்டுல இவ்வளவு நேரம் ஆஃப் பண்ணி விட்டு கேட்டுக்கிட்டே வந்துட்டு நாமக்கல் ஆஸ்பத்திரியில ஆன் பண்ண இப்போ எங்க ஊர் வந்து வீட்டுல வந்து இந்த பாருங்க சார்ஜ் பேட்டரி காருக்கு போடுறேன். காலை கீழே வைக்கிற டக்குன்னு மாணிக்கம் செய்ய நேரம் எனக்கு அப்படியே பக்குன்னு தூக்கி வாரி போட்டுருங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆ. வாழ்க வளமுடன் ஐயா. யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கூட கால் பண்ணி கேட்கலாம். எல்லாமே தியாகராஜன் ஐயாவே கிளியர் பண்ணுன்றதுல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். பேப்பர் அனுப்பிச்சிட்டு கேளுங்க. ஏதாவது எனக்கு தெரிஞ்ச சஜஷன்ஸ் வேணா சொல்றேன். வாழ்க வளமுடன். எனக்கு சூட்டபிள் ஃபீல் பண்ணீங்கன்னா எடுத்துக்கோங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா, நன்றிம்மா. ராதா அம்மா, வாழ்க வளமுடன். நீங்க எந்த டைம்க்கு உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும்னு தெரியல, அதனாலதாம்மா இன்னைக்கு நான் கால் பண்ணிடலாம்னு நினைச்சேன். வாழ்க வளமுடன். வாய்ஸ் மெசேஜ் போடுங்கப்பா. வாய்ஸ் ஓகே மெசேஜ் போடுங்க, டாக்குமெண்ட் அனுப்புங்க. இப்போ கொஞ்சம் தொண்டை சரியில்லை, ரொம்ப பேச முடியாது. பட் ஓகே நான் உங்களுக்கு டாக்குமெண்ட் பார்த்து உங்களுக்கு என்ன சஜஷன்ஸ் வேணுமோ சொல்றேன். சரிங்க. வாய்ஸ் மெசேஜ் வாழ்க போடுங்க. ஓகேயா? எப்போ ஃப்ரீ ஆயிட்டனோ இப்போ பார்த்துட்டு இது பண்றேன். ஓகே. வாழ்க. ஓகே. நன்றிம்மா. என்னோட சஜஷன் என்னன்னா, முதல்ல அந்த 2 பக்கம் கொடுத்துருக்கிற அந்த டாக்குமெண்ட்ல ஒரு பேப்பர் எடுத்து 2 பக்கத்துக்கு அதுக்கு அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி நீங்க உங்க தலைப்பு ஒட்டி 2 லைன் எழுதுங்க. எழுதிட்டு அதை ஷேர் பண்ணுங்க. அந்த எழுதும் போதே உங்களுக்கு 1000 கொஸ்டின்ஸ் வரும். ஓகே ஓகே. விடையும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கேளுங்க. எல்லாருமே யார் வேணாலும் பதில் சொல்லலாம். யாருக்கு வேணாலும், ஏன்னா இதுல போட்டிருங்க அந்த இதுல நான் அதுல வந்து தேவையில்லாத விஷயங்கள் வந்தா நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கேள்விகள்லாம் தாராளமா கேட்கலாம். அதுல நம்ம ஆய்வு குழு இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து கேள்விகளை வந்து உங்க சும்மா ஜெனரல் கேள்வியா கேட்காம உங்க தலைப்பை ஒட்டிய இந்த கேள்வியில் நான் இது செஞ்சிருக்கேன், இதை பற்றி விளக்கம் தேவை அப்படின்னு போட்டீங்கன்னா நம்ம யார் வேணாலும் விளக்கம் கொடுக்கலாம். ஓகே ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க. இது சூப்பர். ஓகேங்க ஐயா. ஐயா, நீங்க அந்த இது அனுப்பிச்சது ஓபன் ஆக மாட்டேங்குது. டச் பண்ணா அப்படியே நிக்குதுங்க. இதுக்குதான் நான் ஒரு திரும்ப ஸ்கிரீன்ஷாட் அவர் போட்டாரு. நான் ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து போட்டேங்கம்மா, போட்டாரு. இமேஜா போட்டிருக்கேன் பாருங்க. நன்றிங்க ஐயா. ஆனா அது போன்ல தான் ஏன் ஓபன் ஆக மாட்டேங்குது, லேப்டாப்ல ஓபன் பண்ணே ஓபன் ஆகுது. ஆமா, எனக்கும் அது நானும் கிளிக் பண்ணி பார்த்தேன். எனக்கு கிளிக் பண்ணா அதாவது கொஞ்சம் லாங் பிரஸ் பண்ணா ஒரு ஓபன் வித் ஆப்ஷன் கேக்குது, அதுக்கப்புறம் ஓபன் பண்ண முடியுது. ஆனா பட் ஒரு லேப்டாப்ல எனக்கு சிலருக்கு ஓபன் ஆகுது. அதனால ஸ்கிரீன்ஷாட் போட்டேன். ஸ்கிரீன்ஷாட் ஆமா பார்த்தேன், நல்லா தெரியுது, கிளீனா. ராதாமா, நன்றி உங்கள் சேவைக்கு. வாழ்க வளமுடன். வந்து ஃபில்அப் பண்ணுங்க, உட்காந்து எழுதுங்க. ஒரு உங்க தலைப்புக்கு ஒட்டி எழுதுங்க. எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். அப்ப அந்த மாதிரி கேள்விகள் வந்து நீங்க பதில் சொல்றது நல்லா இருக்கும். அது உங்களுக்கு உங்க கட்டுரைக்கும் பயனுள்ளதா இருக்கும். அங்க 2 நாள்ல வந்து டாக்குமெண்ட் வந்து குவாலிட்டியா இருக்கணும் ஒண்ணு. இன்னொன்னு வந்து ப்ரீ கான்ஃபரன்ஸ் எப்படி இந்த சென்னையில் நடத்தினாங்க இல்லைங்களா, அது மாதிரி ப்ரீ கான்ஃபரன்ஸ் இந்த பேப்பர் சப்மிஷன் பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ அப்படி பிளான் பண்ணாங்கன்னா அதில் எல்லாருமே இப்போ ஏன்னா எல்லாத்துக்கும் சர்க்குலர் போயிடுச்சு, எல்லா ஜேர்னலுக்கும் சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க, எல்லாத்துக்கும் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்லி இது வந்துட்டு இருக்கு, மெசேஜ் வருது. அப்போ யார் வேணாலும் இதில் வந்து டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணலாம். அறிவியல் அரங்கம்னு இல்லை, எல்லாருமே இருக்கிற எல்லா நேஷனல் லெவலில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த ஒரு ப்ரீ கான்ஃபரன்ஸ் மாதிரி நடத்துறதுக்கு பிளான் இருக்கு. ஸோ அதனால நம்ம அதுக்கு முன்னால் முடிச்சு வைக்கணும், ரெடியாக முடிச்சு வைக்கணும். இது வந்து டெட்லைன் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஐயா வந்து லேட்டாக வந்ததுனால அவர் சொல்லலை, இல்லைன்னா முதல்ல சொல்லியிருப்பாங்க மாணிக்கவாசன் ஐயா. ஸோ எத்தனை பேர் போகிறோம், என்ன ரூமு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து ஐயாவுக்கு மெசேஜ் போட்டு அதுக்கு சொல்லுவார், ஐயா சொல்லுவாங்க. ஐயா வாழ்க வளமுடன். எத்தனை பேர்லாம் இல்லைங்க, 100 பேர்த்துக்கு காசை வச்சு விடுன்னு சொல்லிவிட்டார். 100 டிக்கெட்டு நம்ம எல்லாம் யாரும் வரலைனாலும் 100 பேர்த்துக்கு காசை கொடுத்துருங்க. வாங்க வரலைங்க, இல்லைன்னா எங்க ஊர்ல இருந்து 10 வேனை கூட்டிட்டு போயிடுறேன். 100 அறிவியல் இருக்க 100 பேர் கம்பல்சரியா உள்ளார போய் ஆகணும்னு சொல்லிட்டேன். 100 புக்குடு ரிசர்வ்டுன்ட்டார். அப்போ 100 பேருக்கு உண்டான அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்து அந்த அமௌண்ட்டை வந்து எல்லாத்தையும் போட சொல்லிடுங்க, போட்டு அங்கே கட்டிருக்கீங்க முதல்ல. இல்ல இல்ல எங்கிட்ட கொடுத்துட்டா ஒட்டுக்கா என்ன வேணும்னா எல்லாரும் நினைச்சுக்கங்க, பேரு, இமெயில் ஐடி, செல்போன் பிளஸ் பேரு, இமெயில் ஐடி, செல்போன் நம்பர், ஊரு 4 வேணும். மற்றது எதுவும் வேண்டியதில்லை. ஐயா அந்த ஏபிடியா ஏபிஆர் அது வேணும் இல்லையா? எந்த நிலைன்னு அதெல்லாம் எதுவும் வேண்டியதில்லைம்மா. சரிங்க ஐயா. நான் சொன்னதை மட்டும் காதில் வாங்கிக்க, எனக்கு கொடுங்க. 2வது டார்மெண்ட்ரி 3000, 4 பெட்ரூம் 4000, 4 பெட்ரூம் ஏசி 5000. இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. 100 டிக்கெட்னா 1 வீக்கில் நம்ம ரைஸ் பண்ணிடணும். ஒரு டிக்கெட் பாண்டமங்கலத்துலேருந்து நான் ரிசர்வ் பண்ணியாச்சு. டார்மெண்ட்ரி ஓகேன்னு டச், நான் ஒரு ஆளை பிடிச்சிட்டேன். அது மாதிரி ஈச் 1 கேட்ச் 2, டோட்டல் 3, 40 பேர் இருக்கிறோம். தலைக்கு 2 பேர் எக்ஸ்ட்ரா பிடிச்சோம்னா தீர்ந்து போச்சு. 1 வீக்கில் ஹவுஸ்ஃபுல், அறிவியல் அரங்கா ஹவுஸ்ஃபுல் ஓவர் அப்படிங்கணும். சரி, அறிவியல் அரங்கத்தில் அந்த இது ஃப்ளையர்லாம் போட்டுட்ருங்கய்யா. அதான் நான் போட்டுறேன். நான் காலையிலேருந்து சொல்லி தூக்கம் இல்லைங்க. நேற்று 1 hour தூங்கினேன், இப்போதான் வந்து நுழையிறேன். ஐயா ஜெயராஜ் ஐயா சொல்லுங்கய்யா. நீங்கள் என் பேரறிவை பற்றி ஏதாவது ஒன்று எழுதுங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமாங்கய்யா. அப்படியே படிக்கிறேன். நாளைக்கு டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துறேன். படிக்கலாங்களா? டைம் இருக்குமா? டைம் இருக்குங்கய்யா. தலைப்புச் சுருக்கம்: பேரறிவு என்பது உண்மையை நோக்கிய உண்மையான பயணம். இவ்வறிவை பற்றி அறிவதற்கு முதலில் விளக்க ஞானம் அவசியம் வேண்டும். நாம் அனுபவம், புத்தகங்கள் அல்லது தகவல்களை திரட்டி கொடுப்பது மட்டும் அன்று. இது இயற்கையின் முழு உண்மைகளை கண்டறிவது. உண்மைகள் சமுதாயத்திற்கு எவ்வாறு கடைபிடித்து இறை உணர்வும் அறநெறியோடு வாழ்வது குறித்து மக்களுக்கு எடுத்து கூறுவது என்பதை பற்றிய விழிப்பு நிலை. முக்கிய குறிப்புகள்: முதலில் மனிதன் தான் யார் என்ற தேடல்கள் அவசியமாகிறது. எனது உடல் உறுப்புகளை யார் உருவாக்கியது? அம்மா அப்பா என்பவர்கள் ஒரு கருவிதான், ஆனால் உறுப்புகளை முறையாக உருவாக்கியது யார்? ஆகவே வேதாத்திரி மகரிஷி அவர்களின் உச்சக்கட்ட பயிற்சி நான் யார் என்பது. சாதாரண மக்களின் 6வது அறிவு என்பது ஒவ்வொன்றாக பிரித்து பார்க்கும், அனலைசிஸ். ஆனால் பேரறிவோ இயற்கையின் அனைத்தையும் ஒன்றாக பார்க்கும். உடலிலே நோய் எதிர்ப்பு சக்திகளையும் உள்ளத்தில் களங்கங்கள் இல்லாமல் அதன் இயற்கை ஆற்றல் என்கிற இயல்பு மாறாமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு அமைதியாக வாழ வழிவகுக்கும். பேரறிவு தான் என்ற தன் முனைப்பு நீங்கி ஒட்டுமொத்த பிரபஞ்ச இயக்கத்தோடு தன் அறிவையும் ஆற்றலையும் இணைத்து மனம் மகிழ்ச்சியாக வாழ்வை வாழ வழிகாட்டு. மனிதனின் சிற்றறிவு என்பது புலன்மயக்கத்தில் சிக்கிக் கொள்வது. இந்த உண்மையை உணர்ந்து அறியாமையை அகற்றி எல்லையெல்லா சுத்தவெளியோடு தனது அறிவை இணைத்து பயனளிக்கும் சுகமாகும். முன்னுரை: பேரறிவு என்பது எல்லையற்ற சுத்தவெளியோடு மனம் இணைதல். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவு அர்த்தம் காக்கும் கருவி என்ற வார்த்தைகளுக்கேற்ப நமது சிற்றறிவு பேரறிவோடு முறையாக பயிற்சியின் மூலம் தொடர்ச்சியாக சென்று அதன் இலக்கை அடைவது.
இவ்வறிவு என்பது அனுபவ அறிவோ கற்ற கல்வியின் மூலம் கிடைத்த அறிவோ அல்ல. இது அமைதியான ஆழமான உண்மைகளை உணர்ந்த நிலையாகும். ஒவ்வொருவரும் தான், சமுதாயம், இயற்கை என்ற விதங்களில் வாழ்க்கை அமைகிறது. இதை முழுமையாக உணர்ந்து கொண்டும் பொழுது அந்த அரும்பெரும் ஜோதி பிரகாசம் அடைகிறது. இலக்கிய ஆய்வு. பேரறிவு என்பது பற்றிய விவாதம் விஞ்ஞான நோக்கத்திலும் தத்துவ ஞானிகளும் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு இடங்களில் அந்தந்த பகுதிவாழ் மக்கள் வாழ்க்கைக்கு ஏற்ப தொகுத்து வழங்கப்பட்டு வந்துள்ளது. பேரறிவு என்பது அறநெறி வாழ்க்கை, அறநிலை வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. மனித வாழ்க்கை தத்துவங்கள் அறநெறியோடு இணைந்து செயலுக்கு வரும்பொழுது சமுதாயம் சீரும் சிறப்புமாக இருக்கும். இதை திருக்குறள் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு என்கிறது. எல்லா தோற்ற பொருளுக்கும் உள்ளே ஊடுருவி இருப்பது எது என்று உள்ளுணர்வாக உணர்வுதான் 6வது அறிவின் சிறப்பாகும். இதை ஔவையார் கற்றது கைமண் அளவு என கூறுகிறார். கல்லாதது கடல் அளவு போன்றது என்கிறார். இதை திருமூலர் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை என்கிறார். இதைத்தான் வேதங்கள் தத்துவமசி என்கிறது. எது அதுவோ அது நீயாக உள்ளாய் என்கிறது. இதை உபநிடதங்கள் பிரக்ஞானம் பிரம்மம் என்கிறது. அதாவது அறிவே தெய்வம் என்று நிலைநிறுத்துகிறது. இதை நமது மகான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இறைவன் என்ற பேரறிவை எங்கே தேடுகிறீர்கள்? அது பொருள்களில் உங்களால் முழுமையாக உணர முடியாது. உன் அகக்கணியில் உள்ள மனதை பொறுத்து செலுத்துங்கள், அப்போது முழு உண்மையும் விளக்கம் வரும் என்கிறார்கள். இதைத்தான் சாக்ரட்டிஸ் மற்றும் பிளாட்டோ அறிவு என்பது ஆன்மாவின் நினைவு கூறுதல், ரீகலெக்ஷன் என்கிறார்கள். ஸ்பினோசா இவர் உள்ளுணர்வு அறிவுதான் பேரறிவு என்கிறார். இதுதான் எதை கடவுள் என்கிறோ அதுதான் இயற்கையாக உள்ளது. இவ்விரண்டையும் ஒன்றாக காணுதல் என்கிறார்கள். தற்போது பேரறிவு என்பது கலெக்ஷன் கான்சியஸ்னஸ், கூட்டு நினைவு நிலை மற்றும் யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. குவாண்டம் இயற்பியல், குவாண்டம் பிசிக்ஸ் நுண்துகளுக்கு இடையே இருக்கும் ஒருவித தொடர்பை பேரறிவு என்று பார்க்கிறது. இது வரலே எழுதியிருக்கிறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். இதை நாளைக்கு வேர்ட்ஸில் படித்து அதை திரித்து அப்படியே உங்களுக்கு அனுப்பிச்சு வரேன். இதில் போட்டுடலாம். ஓகேங்க. ஏதாவது தேருமா வண்டி? அந்த வாட்ஸ்அப்ல ஒரு இது அனுப்பியிருக்கு, ஸ்கிரீன்ஷாட் மாதிரி 2 அந்த கொஸ்டினர் மாதிரி அனுப்பியிருக்கேன் பாருங்க. அது இந்த தலைப்புக்கு அதுல இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் ஆன்சர் வருதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு சேர்த்து விவரங்கள் சேர்த்து எழுதிட்டீங்கன்னா வந்துருங்க. கண்டிப்பா எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஓகேங்க. நான் மார்னிங் பார்த்துக்கிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணிடுறேன். ஓகே. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க. தூக்கம் வருது. நேற்று 1 மணி நேரம் தான் தூங்கினேன். நீங்க எண்டு மீட்டிங் கொடுத்துருங்க, நான் கொஞ்சம் பேர் ரெஸ்ட் எடுக்கிறேன். இங்கேதான் இருக்குதா ஹோஸ்ட்? நீ தானே ராமு? சரி, ராமு தான் ஹோஸ்ட்டுங்களா? சரிங்க. சரி. இங்க டெம்பரேச்சர் 23 டிகிரி இருக்குங்க. பயங்கரமா பனி குளிரா இருக்குங்க. மார்கழி பனி. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. இந்த மார்கழி பனி ப்ரொடெக்ஷன் என்ன ஒரு டிப்ஸ் கொடுங்க ஐயா. வாழ்க வளமுடன். மஃப்ளர் போட்டுக்குங்க, ஸ்வெட்டர் கட்டி போட்டுக்குங்க. சரி, அதுதானே சாதாரணமா. சரிங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். துரியாதீத தவம் நிறைய பண்ணுங்கம்மா, உடம்பு ஹீட் ஆயிடும். கேக்குதுங்களா? கேக்குதம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். உண்மைதானுங்கய்யா குரு ஐயா? துரியாதீதம் பண்ண உடம்பு ஹீட் ஆயிடுமா? தவ கனல் வரும் இல்லைங்களா? அதனால தானே சாந்தி தவம் பண்ண சொல்றாங்க வெள்ளிக்கிழமை.
இல்ல அம்மா எங்க தவம் பண்ணாலும் சாந்தி தவம் பண்ணணும். மொத்தம் இந்த செல்வி அம்மாவை ராகு கால தவத்துக்கு முதல்ல இருந்து அட்டன் பண்ண சொல்லுங்க, அதுவே நல்லா இருக்கும். ஒப்புக்கு கடைசியில வராங்க, அதை டைம் பண்ணிட்டு வரணும். செய்வன திருந்தச்சை. இதான் லோக்கல் பாலிடிக்ஸா? வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். இன்னைக்கு டி.கே. சேகர் ஐயாவுடைய ஸ்பீச்சுக்கு ஹோஸ்டிங் பண்ணேன். அப்பதான் எனக்கு வந்து அந்த யோகம் தியானம் முழுமை நல வாழ்வு அப்படின்ற தலைப்புல பேசினாரு. அதுக்கு ஆப்டர் ஒரு பாடல் எடுக்கும்போது அறிவின் முழுமை நிலை, அது எழுத எழுத எனக்கு இந்த அறிவியல் அரங்கத்தினுடைய தாக்கம் எனக்கு வந்து அது எல்லாமே புரிய ஆரம்பிச்சுது. அதான் நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், என்னைக்காவது நம்மளுக்கு இது கிளிக் ஆகும், விஷயங்கள் புரியும் அப்படின்னும் போது இன்னைக்கு நான் அது எழுதும் போது அறிவின் முழுமை நிலையை விளக்க மகரிஷி அவர்கள் அறிவு உடலில் உள்ள 5 ஞானேந்திரியங்கள், அதாவது பாடல் வந்து 1635வது பாடல் எடுத்தேன். இந்த பாடல் எடுக்கும் போது அது ஒரு லைனும் முன்ன படிக்கும் போது புரியாம இருந்தது. இப்ப இந்த விஷயங்கள்லாம் கேட்க கேட்க அந்த பாடலுடைய வரிகள் நம்மளுக்கு வந்து விளக்கம் நல்லா புரியுதுங்கய்யா. பாடல் சொல்லுங்கம்மா, கேட்கலாம். ஒரு நிமிஷம் ஆசையா இருக்கு. புக்கே இல்லம்மா, உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட புக்கே இருக்கு, பெரிய இல்ல புக்கு நான் ஒரு இடம் வச்சுட்டேன், அதை போய் எடுத்துட்டு வந்தேன். 1 2 3 5 வாழ்வுன்னு டாக்டர் ஜெயபிரகாஷ், டாக்டர் ஆனந்தி அவங்களோட இதெல்லாம் போட்டு பெரிய புக்கே இருக்கு. அறிவின் முழுமை நிலை. அறிவு உடலில் உயிரில் புலன்கள் மூலம் அனுபவத்தால் வளர்ந்து அகத்தவம் ஆய்வாற்றி அறிவு உயர்ந்ததகன்று மெய்ப்பொருள் நான் என்று அனுபவமாய் உணர்ந்த அமைதி பெற்ற காலை அறிவு அகத்ததுவாயும் ஆதிவெளி நிலையாயும் அதனின் நுண் சுழல் அணுவாய் இயங்கும் உண்மை அறிவு உணர்ந்து உணர்ந்து பிரபஞ்சம் தன்னுள் அடங்கி இயங்கல் அறிய நிறைபேராகும். அந்த பாடல்லாம் இப்ப எங்களுக்கு என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, அதுக்கேற்ற ஒரு பாடல் எடுக்கும் போது அதை நாங்க அதை பத்தின ஒரு மீனிங்ல எழுதும் போது அறிவியல் அரங்கம் தான் எங்களுக்கு வந்து இது உந்துதலா இருக்கு அப்படிங்கறத நான் இன்னைக்கு நல்லா உணர்ந்தேங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஜெயபாலையா, நீங்க எல்லாம் இதை பத்தி எல்லாம் பேசும்போது சரி நம்ம புரியுதோ புரியலையோ கேட்டுட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி நேத்து கூட பத்மினி மாட்ட சொன்னேன், கேட்டுக்கிட்டே இருப்போம்ப்பா, என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு அதெல்லாம் நல்லா புரியும் அப்படின்னும் போது எனக்கு இன்னைக்கு அதனுடைய பெனிஃபிட் கிடைச்சதுங்க. வாழ்க வளமுடன். கரெக்டு தானுங்க இது இந்த பாடல் அறிவின் முழுமை. அருமையான பாடல்மா, அருமையான பாடல். அருமையான பாடல். உண்மையிலேயே அறிவு எங்க இருக்கு சொல்லுங்க? உள்ளயா வெளியிலயா? நம்ம கிட்ட தாங்க இருக்கு. சரி, நம்ம உடம்புக்குள்ள இருக்கா, நமக்கு உடம்புக்கு வெளியில இருக்கா? உடம்புக்குள்ள நான் கேக்குறேன், நமக்குள்ள அறிவு இருக்கா, அறிவுக்குள்ள நாம இருக்கிறோமா? அறிவுக்குள்ள நாம இருக்கோம் ஐயா. அறிவுக்குள்ளதான் நாம இருக்கிறோம். சரி, எதெல்லாம் அறிவுக்குள்ள இருக்கு? எல்லாமே ஆதியில இருந்து இருக்கக்கூடிய அத்தனையும் அந்த அறிவுல இருக்கு. சித்த வழியில இருந்து எல்லாமே அறிவுக்குள்ள எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்குள்ள அறிவு இருக்கா? என்னங்க? எல்லாத்துக்குள்ளயும் எல்லாமே அறிவுக்குள்ள இருக்கு. சரியா? எல்லாத்துக்குள்ளே அறிவு இருக்கா? இருக்கே. எப்படி? எல்லாத்துக்குள்ளயும் அறிவு இருக்கிறதுனால தானேங்க ஒன்னொன்னு அது மாற்றம். ஒவ்வொரு அறிவா மலர்ச்சி பெற்று தானேங்க 6வது அறிவா நம்ம வந்திருக்கோம். அப்ப எல்லாத்துக்குள்ளயும் தானேங்க இருக்கு.
அப்ப எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் சொல்லுவீங்க? அதாவது கணக்கு ஸ்டெப்பு போடுறோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்புன்னு அந்த மாதிரி ஒன்னொன்னா ஒரு ஒரு நிலையில உயர்ந்து உயர்ந்து 6வது அறிவா வந்திருக்கு. இருக்கிறது அறிவு மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. அது வளர்ச்சி பெறுது இல்லைங்க, முழுசா இருக்கிறது என்ன வளர்ச்சி பெறுதுன்றீங்க? இப்ப நம்ம கிட்ட வரும்போது இல்ல இல்ல இல்ல, அதாவது அறிவானது அது முற்றறிவு மட்டும்தான், இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், ரெண்டெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு அறிவு, அது முற்றறிவு, அது முழுமை அறிவு, அது பேரறிவு, அவ்வளவுதான். அது மெய்யறிவு. அது வேற வேணா பேர் வேணா வச்சுக்குங்க, இருக்கிறது அது ஒண்ணு மட்டும்தான். சரிங்களா? கரெக்ட்டுங்க. உள்ள வெளியெல்லாம் அதெல்லாம் வித்தியாசம்லாம் கிடையாது, எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே அறிவு தான். இப்போ நீங்க ஒரு பேப்பர் எடுத்துக்குங்க, அந்த பேப்பர்ல ஒரு வட்டம் போடுங்க. வட்டத்துக்குள்ள பேப்பர் இருக்கா? வட்டத்துக்கு வெளியில பேப்பர் இருக்கா? ஆமா. வட்டம் போட்டதுனால பேப்பர் ரெண்டாயிருச்சா? இல்ல, நாம தான் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம். இப்ப இந்த வட்டத்தை நீங்க அழிச்சிடலாம், பேப்பர் என்ன ஆகும்? அப்படியேதான் இருக்கும். இப்ப என்ன நான் சொல்ல வரேன்னா, வட்டத்துக்குள்ளோரையும் இருக்கிற பேப்பரும் வெளியில இருக்கிற பேப்பரும் ஒண்ணுதான். ஆனா அந்த வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய பேப்பருக்கு ஒரு தன்மை வருது, எல்லை கட்டிய தன்மை. அந்த எல்லை தான் அதனுடைய தன்மை, அதான் அதனுடைய அறிவு. பேப்பருக்கு எல்லை இல்லை, அறிவுக்கு எல்லை இல்லை. ஆனா எப்போ அது ஒரு அரூபமா இருக்கிறது ஒரு உருவமாச்சோ, அப்ப எல்லை கட்டிடுது. எல்லை, அந்த எல்லைக்குள்ளார அது அறிவு இருக்கு. எது எல்லையா இருக்கு? கடல்ல ஒரு அலை வருது, இந்த பக்கம் ஒரு கடல், அந்த பக்கம் ஒரு கடலா? ஒரே கடலா? ஒரே கடல் தான். சரி, கடல்ல இருந்து அலையை பிரிச்சிருங்க, எடுத்துருங்க. எடுக்க முடியுமா? முடியாது. பாக்குறதுக்கு நம்ம சொல்றோம் அது அலைன்னு, அவ்வளவுதான். கடலின் அசைவு அலை, அது பிரிக்கவே முடியாது. அதே போல அறிவின் அசைவு ஆற்றல், ஆற்றலா வரும்போதுதான் அது என்ன பண்ணுது, உருண்டு எல்லை கட்டுது. அப்ப அந்த எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல், அந்த ஆற்றல் எப்படி இயங்கணும் அப்படிங்கிறது வருது பாருங்க, அந்த ஆற்றலின் இயக்கத்தை ஒழுங்கு பண்றது அறிவு. இப்ப வெளியில இருக்கக்கூடிய அறிவு வேற, அது பேரறிவு, முற்றறிவு, அதே அறிவு தான். ஒரு எல்லைக்குள்ளோக ஆற்றலாக வரும்போது அதற்குன்னு ஒரு தன்மை வருது. அது இறைத்துகளாக இருந்தாலும் சரி, இதுவேதான் அசைஞ்சு ஆற்றலா மாறிச்சு. ஆனால் அந்த ஆற்றலை எப்படி இயங்கணும்னு இயக்குது பாருங்க, அதுக்கு பேர் தான் அதனுடைய, அதைத்தான் ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. அப்போ ஒரு இறைத்துகள்லயே அது வருது. உள்ள இருக்கக்கூடிய உள்ள மையத்தில் இருக்கிறது அறிவு, சுத்தில இருக்கிறது ஆற்றல். ரெண்டு கிடையாது, ஒன்னேதான். ஒண்ணு அடக்க நிலை, ஒண்ணு எழுச்சி நிலை. பேப்பர் ஒண்ணுதான், பேப்பர் ஒண்ணுதான், வட்டம் போட்டோம். கடல் ஒண்ணுதான், அலைய போட்டோம். இந்த மாதிரி அலை வரும் போகும், ஆனா கடல் அப்படியே இருக்கும். எழுதின வட்டம் இருக்கும் போகும், ஆனா பேப்பர் அப்படியே இருக்கும். டிவியில படம் வரும் போகும், ஆனா டிவி அப்படியே இருக்கும். அந்த மாதிரி அந்த வெளிதான் அறிவு அப்படிங்கறதா இப்ப மகிழ்ச்சியோட கான்செப்டே. வெளிதான் அறிவு. அப்படிங்கும்போது ஒவ்வொரு இறைத்துகளாலான ஒவ்வொரு பொருளுக்குமே கால தூர பருமன் வேகம்னு இல்லாம, அது மட்டும் இல்லாம அதனுடைய சுழற்சி வேகம், அதனுடைய தன்மை, அதனுடைய விலக்கு விசை, அதனுடைய காந்தத்தன்மை, இது எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு தன்மை வருது இல்லையா? அதான் அதனுடைய அறிவு. ஒரு தன்மை தானாக இருந்த இறைநிலை ஒவ்வொரு பொருளிலும் தன்மையாக மாறுகிறது. நிரந்தரமாக இருக்கக்கூடிய இறைநிலை ஒவ்வொரு பொருளிலும் தரமாக மாறுகிறது. சரிங்களா? ஆமாங்கய்யா, அதுதான் அவர் என்ன சொல்ல, அகத்தவும் ஆய்வாற்றி அறிவு உயர்ந்த அகன்று மெய்ப்பொருள் நான் என்று அனுபவமாய் உணர்ந்த அமைதி பெற்ற காலை. ஆமா, அறிவு அகத்த
அசதுவாயும் அது சொல்லி முடிச்சிடுறேனே. அசதுவாயும். அங்கிருந்து ஆரம்பிச்சு நீங்க வர்றீங்க, அதான் சொல்லுவாங்க. வந்துகிட்டே இருக்கிறீங்க. அந்த பொருளின் தொகுப்பு தான் வந்து உலகங்களாகுது, உயிர்களாகுது, நாமா இருக்கு. இப்போ அந்த முதல்ல வரக்கூடிய அந்த உணர்வு, உடலுக்குள்ளாக அந்த ஆற்றல் ஓடும்போது வரக்கூடிய உணர்வு, அது அறிவா இல்லையா? யார் அறிகிறா? பேரறிவு தான். உடல் வரைக்கும் எல்லாம் கட்டுது. ஆமா. சரிங்களா? ஆமாங்க. அதாவது அது பெரிய களம், பெருங்களம்னு சொல்றாங்க. அத இந்த உடம்புக்குள்ளோர அதே களம் இருக்குதுன்னா கள அங்கம், களங்கம். களங்கம். எல்லை கட்டிய உணர்வுக்கு பேர் களங்கம். அவ்வளவுதான். அதான் ஈகோ, அதான் தன்முனைப்பு. கடல்ல ஒரு கையளவு தண்ணி எடுக்கிறீங்க. கடல் தண்ணியும் கையளவு தண்ணியும் ஒன்னா வேறையா? ஒண்ணுதான். சரி, அதே மாதிரிதான் குளத்துல ஒரு குடம் போட்டு தண்ணியை மொழ்றீங்க. குளத்து தண்ணி குடத்துக்குள்ளார இருக்கு. அந்த குடத்தை தண்ணில இருந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா வெயிட்டா இருக்கும். அதுவே அந்த குளத்திலேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வெயிட் தெரியுமா? தெரியாது. பார்த்துருக்கீங்க இல்லையா? ஆமாங்கய்யா. அதே மாதிரிதான் எல்லாம் வல்ல இறைநிலை எங்கும் இருக்குது, அதுதான் எனக்குள்ள இருக்குன்னு நினைச்சுக்கிட்டா வெயிட் இருக்காது. இல்ல நான் தண்ணி நினைச்சோம்னா, நான் குடத்து தண்ணி அப்படின்னு நினைச்சோம்னா, சுத்தியில இருக்க குடத்து தண்ணியை மறந்த போது அங்க தன்முனைப்பு இருக்கு. அதான் ஹெட் வெயிட் இல்லையா? ஆமாங்கய்யா. அப்போ முழுமுதற் பொருளே நம் அறிவாயாக ஆற்றும் பழுத்த நிலை வரும் வரை நீ நான் என்றோம் பதமடைந்தேன் ஒன்றானம் பரமானந்தம். முழுமுதற் பொருள் தான் அறிவா இருக்கு. அப்ப அதுல சிற்றறிவெல்லாம் கிடையாது, ஒரே அறிவு தான். அந்த எல்லைக்குள்ள தெரியுது, அவ்வளவுதான். எந்த பொருளுக்குள்ளாகவும் அதே அறிவு தான் இருக்குது. அந்த எல்லைக்குள்ள அந்த அறிவுக்கு ஒரு பெயர் சொல்றோம். தண்ணியில பபிள் வருது. பபிள் இருக்கும்போது குமிழ் தெரியும் இல்லையா? ஆமா. அந்த குமிழ் இருக்கிறது எது அடையாளம்? உள்ள காற்று இருக்குன்றது. உள்ள காற்று இருக்கிறதுக்கு அடையாளமா இல்ல சுத்திலும் தண்ணி இருக்கிறதுக்கு அடையாளமா? சுத்திலும் தண்ணி அழுத்தலினா அது கோள வடிவத்தில் இருக்குமா? புரியலைங்க. இல்லம்மா, காற்று குமிழ் இருக்குல்ல, காற்று குமிழா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு கோள வடிவத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சுத்தி இருக்கிற தண்ணி அழுத்துறதுனால அது. அதுதான் சொல்றேன். இப்போ அது காற்றாத்தான் இருக்கு. ஆனா எதை காட்டுது தெரியுமா? சுத்தி இருக்கக்கூடிய தண்ணீரை காட்டுது. அது இல்லைன்னா கோள வடிவமே இருக்காது. ஆமா. அப்போ அந்த இயற்கையின் அந்த சூழ்ந்தெழுத்த மாற்றல் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சொல்றது, அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. எங்கு பார்த்தாலும் அது சுத்தி அழுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதான் அது பேராற்றல். அப்ப இந்த உடலுக்குள்ளாக அது எல்லைக்குட்பட்டதாக இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறது, கருதி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் உடலுக்குள்ளாக வந்த போதுதான் உணர்வு வந்தது. அதற்கு முன்னதாக அதற்கு உடல் இல்லாத போது, உயிர் என்று இல்லாத போது அதற்கு உணர்வுகள் இல்லை. அப்ப உணர்வு தோன்றுவதற்கான இடமாக இருந்தது உடல். அப்ப இந்த உடல் வரைக்கும் தான் என்று நினைத்தது. அதனால வெளியில தொடர்பு கொள்ளும் போது அந்த தொடர்புக்கு ஏற்ற மாதிரி இது வேணும் வேண்டாம் அப்படிங்கிற அறிவு வந்தது. அதே அறிவுதான். புலனை வச்சுதான் நம்ம அறிவு சொல்றோம். கருவிகள் தான் சொல்றோமே தவிர அந்த அறிவு ஒண்ணுதான். அப்ப அது ஆறாவது அறிவா முதல் அறிவா? அதுதான் ஆறாவது அறிவு. எப்படி? எல்லாத்துக்கும் முதல்ல அதான் வந்தது.
இல்ல முதல் ஒரு பேரறிவுல இருந்து மாற்றம் அடைஞ்சு அந்த அந்த அறிவு அப்படியே தாமா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த அறிவு அப்படியே தான் இருக்கு. அந்த அறிவு மாறவே இல்லை. புலன் கருவிக்கு தகுந்த மாதிரி அதுக்கு நம்ம பேர் வச்சுட்டே வரோம்னு சொல்றேன் நான். ஆமா 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 அப்படி வரும்போது 5 புலன்கள் முடிச்சாச்சு. ஆனா அந்த உணர்வு எதுக்கு வந்தது? அலை கடல்ல சமமா இருக்கும். கடல் என்பது சமமா இருக்கும். எழுச்சி பெற்ற நிக்குமா நிக்காதா? அதான் ஒண்ணு. அது சைபர். சமமா இருக்கிறது சைபர். இது ஒன்று. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்றது. அதான் ஒண்ணு. 0 1 சமமா இருக்கிறது சைபர். எழுச்சி பெற்றா ஒன்று. அந்த ஒன்றின் எண்ணிக்கை கூடும்போது தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உருவங்களா வருது. ஓகே ஓகே. இப்ப அந்த அறிவு புலன்கள் கருவிகளின் மூலமாக பதியுது. அப்போ வெளியில போக வேண்டியதா இருக்கு. உணர்வு காந்தம் அப்படி வெளியில இருந்து கொண்டு வந்து பதிந்து 5 புலன்கள் மூலமாகவும் உணர்வு வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஐ உணர்வுன்னு சொல்றோம். அந்த ஐ உணர்வு வந்தாலும் அது எதை நோக்கி போகுது? கடல்ல அலை வந்தது இல்லையா? அந்த அலை எதை நோக்கி போகுது? கரையை நோக்கி. கடலை நோக்கி. ஓ, திரும்பி ரிட்டர்ன். அலை எழுந்தா அடங்குமா அடங்காதா? ஆமா. அப்ப அலை எதை நோக்கி போகுது? எழுந்த அலை கடலை நோக்கி தான் போகுது. ஆமா. நீங்க எந்திரிச்சு நிக்கிறீங்க, மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? படுத்துக்குவீங்க தானே? ஆமா. அந்த மாதிரி ஒரு பொருள் விட்டா எப்படி கீழே தானே போய் படியும். அது போல அந்த இறை நிலையானது பேரறிவானது உடலுக்குள்ளாக இருந்தாலும் அது தன்னைத்தான் தேடுகிறது. இந்த 5 உணர்வுகள் வந்த போதும் அதற்கு நிறைவு இல்லை, போதும் என்ற தன்மை இல்லை. அதனால தான் என்ன பண்ணுதுன்னா வெளியில எந்த பொருளோடு எந்த உயிரோடு எந்த நபரோடு எந்த செயலோடு தொடர்பு கொண்டாலும் அதற்கு ஏற்ற மாதிரி உள்ள பதிவு வைக்குது. நீங்க எதை பாக்குறீங்களோ அதுவா மாறுறீங்க தானே? ஆமா. எதை பாக்குறீங்களோ அதுவா மாறுறீங்க அப்படின்னா அதுவாக மாறி பாக்குது. ஒரு ஆப்பிள்னா ஆப்பிளா மாறுறோம், மாடுனா மாடா மாறுறோம், யானைன்னா யானையா மாறுறோம், பலாச்சோலைன்னா பலாச்சோலையா மாறுறோம். இப்படி மாறி 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 பதிகிறது. ஆனாலும் அது தானாக இல்லை. இது எல்லாமே எல்லை கட்டி தானே இருக்கு. ஆனா அந்த அறிவு எல்லை கட்டியதா எல்லை இல்லாததா? அலைக்கு எல்லை இருக்கு, கடலுக்கு எல்லை இருக்கா? இல்ல, எல்லை இல்லாதது. அப்போ எழுந்த அலை அடங்கினால் கடலா மாறிடுச்சா இல்லையா? ஆமா. அதே மாதிரி எழுந்த மனம் அடங்கினால் கடவுளா மாறிடுது. அதுக்காகத்தான் வெளியில போகாம உள்ள திரும்பறதுக்கு பேர் தியானம். அததான் 6வது அறிவுன்னு சொல்றோம். அகத்தவம் ஆய்வாற்றி அறிவு உயர்ந்த அகன்று மெய்ப்பொருள் நான் என்று அனுபவமாய் உணர்ந்த அமைதி பெற்ற காலை. அதுதான் அமைதல். அமைதல் பொருந்துதல் அப்படின்னு அர்த்தம். அதற்கு தக அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுவாகவே மாறுதல் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அதுவாகவே மாறுவதற்கான எல்லையை கட்டிய உணர்வு எல்லையற்று விரிந்து அகன்று எல்லையில்லாமல் போவதுதான் பேரறிவு. அதுதான் ஞானம், அதுதான் தவம். அமைதி, அமைதல், அமைதி, அதுதான் பொருந்தும் உணர்வு. எழுச்சியற்ற நிலை, அடக்க நிலை. சரிங்களா? ஆமாங்கய்யா. ஆதிவெளி நிலையாயும் அதனின் நுண் சுழல் அணுவாய் இயங்கும் உண்மை அறிவு உணர்ந்து பிரபஞ்சம் தன்னுள் அடங்கி இயங்கல் அறிய நிறைப்பேரா. கரெக்ட். பிரபஞ்சம் எப்படி தனக்குள்ளார வந்தது? கடல்ல இருந்து அலை வந்தது. கடலுக்குள்ளார அலை இருக்கு. அலைக்குள்ளார கடல் இருக்கா? தனியா தானே இருக்கு. அப்ப என்ன ஆகணும்? அது கடலா மாறணும்னா வெளியில பாயணுமா இல்ல உள்ள அப்படியே அடங்கணுமா? உள்ள போய் அடங்கணும். அலை கடலுக்கு வேகம் இல்லை, அலைக்கு வேகம் இருக்கு. வேகம் குறைஞ்சா என்னவா மாறிடும்?
கடலா மாறிடும். கடலா மாறிடும். ஆமாதானே? ஆமாங்கய்யா. அப்ப மனதுக்கு வேகம் குறைஞ்சா என்னவா மாறிடும்? அறிவா மாறிடும். அவ்வளவுதான். தன்னுள் அடங்கி எங்கள் அறிய நிறைப்பேறும். நல்ல பாட்டுமா, நல்ல கவி சொன்னீங்க. ஆமாங்கய்யா. இன்னைக்கு எனக்கே எழுதும் போதே தெரியுது, நம்மளுக்கு இவ்வளவு எல்லாம் தெரியுதா புரியுதா அப்படின்னு எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. ஜெயபாலன் சொல்லுவாங்க. ஐயா தூங்கலீங்களா நீங்க? தூங்க போறேன் நீங்க? அதுங்காட்டி 3 கால் வந்துருச்சு. விடமாட்டாங்க. ஜெயபால் ஐயா, குரு ஐயா, தியாகராஜ் ஐயா சொல்லுங்க ஐயா. ஜெயபால் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு முதல்ல. இல்லைங்க, வாழ்க வளமுடன். நாளைக்கு என் பர்த்டே. நீங்க பாட்டுக்கு அனாவசியமா A23 கோல்டன் பேலஸ் இதெல்லாம் பார்ட்டி வேண்டாம். ஜஸ்ட் நம்மளது அபூர்வால வச்சா போதுங்க. கேட்டு வாங்கிறதுக்கு தானா? இல்ல கடலை மிட்டாய் ஒரு பாக்கெட் வாங்கி அனுப்பிச்சிட்டீங்க. அதானே. திருநெல்வேலிக்கு அல்வாவா? வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஹாப்பி பர்த்டேனா அண்ணா, ஹாப்பி பர்த்டே. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி ஐயா. முடிச்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. ஹாப்பி பர்த்டே ஐயா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா. அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துக்கள். ஐயா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா.